மான்கள் கம்பீரமான விழிப்புணர்வுள்ள தாவர உண்ணிகள். அவை நெகிழ்வான சமூக குழுக்களாக வாழ்கின்றன. மேலும் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுகின்றன. காடுகள், புல்வெளிகள் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் உயிர் வாழ்வதற்காக அவை சிறப்பு வாய்ந்த உணவு முறைகள், உரோம மாற்றங்கள் மற்றும் வலசை போகும் அல்லது மந்தையாக செல்லும் நடத்தைகள் மூலம் மாறிவரும் பருவங்களுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. இரை தேடும்போது வேட்டையாடிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக விடியற் காலையிலும் அந்தி வேளையிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். புள்ளிமான் போன்ற பல இனங்கள் பாதுகாப்பிற்காக கூட்டமாக வாழ்கின்றன. அதே சமயம் வெண்வால் மான் போன்ற மற்றவை கோடை காலத்தில் சிறிய குடும்பங்களாகவோ அல்லது தனித்து வாழும் முறையிலோ வாழ்கின்றன. ஆபத்து குறித்து மற்றவர்களை எச்சரிக்க உடல் தோரணை, எச்சரிக்கை வால் அசைவுகள், வாசனை சுரப்பிகள் மற்றும் குரல் ஒலிகளை பயன்படுத்தவும். கடினமான தாவர பொருட்களை செரிப்பதற்காக பல அறைகள் கொண்ட இரைப்பையை பயன்படுத்தி முதன்மையாக புல், இலைகள், சிறு கிளைகள், பழங்கள் மற்றும் முட்டுகளை உண்கின்றன. கோடைக்காலம் புரதச்சத்து நிறைந்த கீரைகளையும் பழங்களையும் வழங்குகிறது. அதே சமயம் குளிர்காலம் மரக்கிளைகள், மரப்பட்டைகள் மற்றும் காய்ந்த இலைகளை உண்ண வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. குளிர்காலத்தில் வெப்பத்தை தக்க வைப்பதற்காக தடிமனான உள்ளீடற்ற காப்பு உரோமங்களை வளர்த்து வெப்பமான மாதங்களில் அவற்றை உதிர்த்து இலைசான உரோமங்களை பெறும். ஆண்மான்கள் ஆண்டுதோறும் எலும்பு கொம்புகளை வளர்த்து உதிர்க்கின்றன. இவை பொதுவாக இலையுதிர்கால இனப்பெருக்க பருவத்திற்கு முன்பு உச்சாளவை அடைகின்றன.